ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பிஜேபியினர் பரப்பி இருந்தாங்க, போராட்டத்தையும் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஈடிக்கு மிகப்பெரிய சம்மட்டி கேள்விகளை கேட்டு நீதிபதிகள் மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்ததை பார்க்க முடிச்சு. வரக்கூடிய மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள ஈடி பதில் மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடியை ஏன் நள்ளிரவுல எல்லாம் ரைடு பண்ணீங்க அப்படின்ற கிடுக்குப்பிடி கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த வழக்குல திடீர் திருப்பமாக இந்த விசாரித்த 2 நீதிபதிகளுமே விலகி இருக்கிறாங்க. ஏன் அந்த நீதிபதிகள் திடீரென விலகுனாங்க? அதற்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த டாஸ்மாக் வழக்கு இனி அடுத்து எந்த நீதிபதி கிட்ட போகுது? கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது இன்றைய தினம், அதாவது மார்ச் 25ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்திருக்க வேண்டும். அப்போ மார்ச் 20ஆம் தேதி தான் அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதாவது டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை என்பது எல்லை மீறியதாக இருக்கிறது. இரவு நேரங்களில் பணியாளர்களை நடத்திய விதம் அது எல்லாமே சிக்கலுக்குள்ளாயிருக்கு. அதனால நீங்க அடுத்த மேல் நடவடிக்கைகளை 25ஆம் தேதி வரைக்கும் எந்த மேல் நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவையும் பிறப்பித்து வழக்கு விசாரணை அமலாக்கத்துறை தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்ச் 25க்கு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இன்னைக்கு அதே அமர்வு நீதியரசர்கள் ரமேஷ் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வழக்கை நாளைக்கு விசாரிக்க சொன்னோம். ஆனா நாளைக்கு விசாரிக்க முடியாது. நீங்க ஏற்கனவே இன்னைக்கு விசாரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால இன்னைக்கே விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. அதனால ஆனா எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும் எங்களால இன்னைக்கு விசாரிக்க முடியாதுன்னு. அதனால இந்த வழக்கை வேறொரு அமர்வு தான் விசாரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வழக்குகளிலிருந்து நாங்க எங்களை விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவித்து விட்டார். அப்ப இதற்கு பின்னணி என்ன, எதற்காக அப்படிங்கிறது எதுவுமே சொல்லல. ஒரு சில வழக்குகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த வழக்கை தொடர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு தரப்புடைய அழுத்தம் இருக்கலாம், மிரட்டல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு பதிலா நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக எல்லாம் ஒரு அமர்வை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக ஒரு நீதிமன்ற நடைமுறை என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னென்ன கேஸ் வரப்போகுதுன்னு ஒரு காஸ்ட் லிஸ்ட் வரும். பட் அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமர்வுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கும்னா, இன்னைக்கு என்னுடைய அலுவல் நேரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் தான் போகும். உதாரணத்துக்கு 100 வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அப்படின்னா, ஒரு 70 வழக்குகள் வரும். 30 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே அடுத்து வாய்தாக்கு போயிடும். ஏன்னா அவங்களுடைய அந்த அலுவல் நேரம் அவ்வளவுதான் இருக்கும். ஆக அப்படி கூட இது பண்ணியிருந்திருக்கலாமே தவிர, இதற்காக இந்த அமர்வை மாற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை இவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது உண்மையான காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவர்களுக்கு வேறு விதமான ஒரு அழுத்தங்கள் வந்திருக்கிறது. ஏன்னா இவங்க அமலாக்கத்துறைக்கு மீதான ஒரு காட்டமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் கடந்த விசாரணையின் போது. அப்போ அதனால அவர்களுக்கு ஒன்றிய அரசின் மூலமாகவோ இல்ல ஒன்றிய ஆளுங்கட்சி மூலமாக வேறு ஏதேனும் மிரட்டல்கள் வந்திருக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியது. இந்த வழக்கு நீ அடுத்து எந்த நீதிபதிக்கு போகும்? அந்த வழக்குடைய போக்கு எப்படி? ஏன்னா இன்னைக்கு விசாரிக்கணும் அப்படின்றப்ப இன்னைக்கு அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க போறாங்களா எப்படி? இப்போது வரைக்கும் இந்த நீதிபதிக்கு போயிருக்கிறது என்பதை போன்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு இது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்க எப்பவுமே அது மாதிரிதான் பண்ணுவாங்க. அந்த வகையில் நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியத்திற்கு கீழ் இந்த வழக்கு போகலாம் என்று தகவல்கள் வருகிறது. அது எவ்வளவு தூரம் அதிகாரப்பூர்வமானதாக ஆனால் இன்னும் அறிவிக்கப்படலை. அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் பொதுவாகவே ஒன்றிய அரசுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்புரைகளைத்தான் இதற்கு முன்பாக வழங்கி இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது இப்போ அமலாக்கத்துறைக்கு சாதகமான ஒரு கட்டத்திற்கு இந்த வழக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ என்ற ஒரு சிந்தனை மக்கள் மனதில் எழும். இந்த வழக்கு இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அமைச்சராக கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 10 நாள் தான் டைம், அதற்குள்ள உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் மிக காட்டமாக ஒரு கண்டனத்தை தெரிவித்தார் அப்படின்றதெல்லாம் ஊடகங்கள்ல செய்தியா வெளியாச்சு. உண்மையிலே கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது நீதியரசர் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செப்டம்பர் 2024 பிணை கிடைக்கிறது. பிணை கொடுத்த பிறகு அவருடைய பிணையில் அவர் அமைச்சராக கூடாது என்பது போன்ற எந்த நிபந்தனையும் இல்லை.
பொதுவாக வந்து பிணையின் போது வந்து சில நிபந்தனைகள் விதிக்கப்படும். இப்போ உதாரணத்திற்கு வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வாரத்துக்கு 2 முறை சென்று அவர் கையெழுத்திடணும். வெள்ளிக்கிழமையில போய் கையெழுத்திடணும். இந்த மாதிரியான சில ஒரு நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது மாதிரியான எந்த நிபந்தனையுமாக அவர் வந்து அரசு பொறுப்பை ஏற்கக்கூடாது, அமைச்சராக பதவி வைக்கக்கூடாது என்பது போன்ற எந்தவித ஒரு நிபந்தனைகளும் அவருக்கு விதிக்கப்படவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை வழங்கும் பொழுது, அவர் டெல்லி தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு தடை கொடுத்திருந்தாங்க. அது ஒரு நிபந்தனை. அதே போல அவர் வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகள் தீர்ப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் முதல்வராக தொடர முடியாமல் அதிர்ச்சி வந்தாங்க. அப்ப அதை தொடர்ந்து தேர்தல் நடைபெற்றது. அது ஒன்று. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில் இல்லை என்ற காரணத்தினால் அவர் வெளியிலே வந்து 2 நாட்களில் அவர் வந்து மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார். அப்ப மீண்டும் அவர் அமைச்சராக்கப்பட்டு விட்டார் என்பதை உடனேயே எதிர்த்தரப்பு என்ன செய்யுதுன்னா, டிசம்பர்ல வந்து ஒரு வழக்கை தொடர்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதே போன்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல தொடர்ந்தாங்க. அதனாலதான் இந்த வழக்கு டிசம்பருக்கு போது அவர் பதவி ஏற்ற உடனேயே உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்குல வந்து அவர் பதவி ஏற்றதில் எந்த தவறும் இல்லைன்னு தீர்ப்பு வந்த பிறகு டிசம்பர்ல உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. டிசம்பர்ல உச்சநீதிமன்றத்திற்கு போகும்போது அந்த வழக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் இவரும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் 2 எதிர்மனுதாரர்களாக அந்த வழக்கிலே சேர்க்கப்படுகிறார்கள். அந்த வழக்கு விசாரணை தான் நேற்றைய தினம் வந்திருந்தது. அப்போ இதற்கு முந்தைய விசாரணையில வந்து ஓரலா தான் கேட்டாங்க. அதாவது நீதியரசர்கள் வாய்மொழியாக அவர்கள் கேட்டார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பிலே வாதிட்ட வழக்கறிஞர் முகுல் ரோத்கி, மூத்த வழக்கறிஞர், அவர் என்ன சொன்னார்னா, ஐ வில் ரிமைன் ஆன் தி சேம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அதாவது என்னன்னா, இப்போது எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாங்கள் நீடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது என்ன பொருள்னா, அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே தொடர்வார் அப்படிங்கறதுதான் பதில். அப்போ நீங்க இது தொடர்பாக ஏன் விரிவான விளக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு நீதியரசர்கள் கேட்கிறாங்க. அப்போ விரிவான விளக்கத்தை தருவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு தொடர்பாக இப்போ நீங்க ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னோடனே நம்ம வழக்கை வந்து நேரில் வந்து அதை கையாளுகிறோம், எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த வழக்கில் நேரடியாக நம் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை எடுத்து கூறி நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுப்பார்கள். அதுல வந்து அவங்க எதிர்த்தரப்பு மனுவும் இருக்கும். அப்ப அதை படித்த பிறகுதான் இவர்கள் வந்து அதுல வந்து பதில் மனு கொடுக்க முடியும். எதிர் மனு கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ண முடியும். ஆக அப்படி வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் நோட்டீஸ் எதுவும் வரல, அதனால நாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணல, கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்கிறாரு. அப்போ நீதியரசர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கோவப்படுறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க இது வந்து ஏற்கனவே இத்தனை நாள் வந்துட்டு தானே இருக்கீங்க. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பாக நீங்கள் வழக்கு விசாரணைக்கு அப்பியர் ஆகுறீங்க. அப்படி வரும் பொழுது நீங்கள் வந்து எதிர்மனு தாக்கல் செய்வதற்கு மட்டும் எதற்காக உங்களுக்கு நோட்டீஸ் வந்தாதான் கொடுப்பேன்றீங்க. அதனால நீங்க வந்து இன்னொரு 10 நாட்களில் உங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பொறுத்தளவில் இப்ப எதிர்மனுவை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு கொடுக்கும் பொழுது அதுல வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுகிறது என்றதை விளக்கி கூறி அவர் இதே முடிவைத்தான் எடுப்பார். அமைச்சராக தொடர்வார் அப்படிங்கிற முடிவைத்தான் அவர் வந்து எடுப்பார். ஆனால் அது வந்து எதற்காக, எதன் அடிப்படையில் அவர் தொடர்வாருங்கிறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாறுகிற போதுதான் அவருக்கு வந்து அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர் பதவியை வந்து ஏற்க முடியாது, பதவியில் நீடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அமைச்சராக இருப்பதற்கு அப்படின்னு இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இழப்பு அப்படிங்கிறது வந்து கிரிமினல் குற்றங்களில் ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு மேலான தண்டனை, 2 ஆண்டு காலம் அல்லது அதற்கு மேலாக தண்டனை பெறும்போதுதான் ஒருவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இழப்பு ஏற்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தகுதி இழப்பு ஏற்படும் பொழுது அவர் அமைச்சராக நீடிக்க முடியாது. ஆனால் இப்போது வந்து அவர் விசாரணைக்காக மட்டும்தான் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறத தவிர இன்னும் வழக்கு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு அவர் வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக நடத்தி முடிக்கப்பட்டு அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுவாரே ஆனால் அப்போ இப்பவே அவர் எதற்காக பதவி விலகணும்? ஆக இப்படி ஒரு நிலை வரும் என்பதால் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமோ நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ என்ன சொல்லுது அப்படின்னா, தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது போன்ற வழக்கு வந்து நம்ம முன்னாடியே ராகுல் விஷயத்துல எல்லாம் பார்த்தோம். ராகுல் காந்திக்கு வந்து அதே போல 2 ஆண்டு வந்தது, அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்கு அவர் தடையாணை பெற்றுவிட்டு மீண்டும் அவர் வந்தார்.
அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது 2 ஆண்டுக்கு மேல் தண்டனை அப்படின்னு சொல்லி உடனே இப்போ அவர் தடையாணை பெற்றுவிட்டு இன்றைக்கு அவர் அமைச்சராக தொடர்கிறார். ஆக இப்படி அவர் தண்டிக்கப்படவே இல்லை எனும் போது அவர் அமைச்சராக பதவி நீடிப்பதிலே எந்த தவறும் இல்லை. இப்ப இதைத்தான் அவர்கள் எதிர்மனுவாக தாக்கல் செய்வார்கள். அதன் மீதான விவாதம் அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அதை எதிர் தரப்பு அமலாக்கத்துறை என்ன சொல்லுது, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்லி அந்த பிணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சாட்சிகள்லாம் முறையா விசாரணைக்கு வரமாட்டாங்க, அவருக்கு பயப்படுகிறார்கள். ஆகவே இந்த அமைச்சர் என்ற பதவி அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள். இல்லைன்னா அவர் குறைந்தபட்சம் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடணும், இல்லைன்னா அவருடைய பிணையை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்புடைய வியூகமாக இருக்கிறது. ஆக இவர்களை பொறுத்தளவில் அவர் அமைச்சராக பதவியில் நீட்டிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கொடுத்ததன் அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தார், வழக்கு விசாரணை இழுத்துக்கொண்டே போகிறது. இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு பிணை கொடுத்தாங்க. ஏன்னா வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்தால்தான் முடியும் அவர் நிரபராதியா இல்ல குற்றவாளியா என்பது தெரிய வரும். ஆனால் இங்க வழக்கு விசாரணை அவர் 1.25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தும் கூட வழக்கு விசாரணை தொடங்கவே இல்லை. அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தொடங்கும்? அப்ப அத்தனை நாளைக்கு வழக்கு விசாரணை நடக்கிற வரைக்கும் அவர் சிறையில இருக்க முடியாது. அப்போ ஒருவேளை அவ்வளவு காலம் அவர் சிறையில் கழித்த பிறகு அவர் நிரபராதி என்று வந்தால், ஒருவேளை குற்றவாளின்னு வந்தா அந்த குற்றத்துக்கு அவருக்கு எவ்வளவு தண்டனை அளிக்கப்படுகிறோ அந்த தண்டனையில இது கழித்துக் கொள்ளப்படும். உதாரணத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விசாரணை குற்றவாளியாகவே இருந்தார். அப்புறம் பெங்களூர்ல அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அவர் சில காலம் சிறையில இருந்தார். அப்போ அவருக்கு இறுதியாக அந்த 4 ஆண்டு காலம் சிறை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட போது அவருக்கு அந்த தண்டனை கழிக்கப்பட்டது. இறந்த நாட்களை கழிச்சிருவாங்க. அவர் ஜெயலலிதா இறந்து விட்டார். மற்ற குற்றவாளிகளான சசிகலாவோ இல்லது சுதாகரனோ இளவரசிக்கோ அவர்கள் முந்தைய நாட்கள் சிறையில் இருந்த காலம் அதை கழித்து விட்டு எஞ்சிய நாட்களே அவர்கள் சிறையில் கழித்து விட்டு வந்தார். அதே போல ஆனால் ஒருவேளை அவர்கள் நிரபராதின்னு வந்தா அப்ப நீண்ட காலம் ஒருவர் எதற்காக நிரபராதி சிறையில் இருக்க வேண்டும், இந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் விடுவிக்கப்பட்டாரே தவிர அவர் பதவியில இருக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு காரணங்களின் அடிப்படையில் அவர் பதவியை விலக வேண்டும் என்று அவர் பதவியில் இல்லாமல் இருந்தால்தான் அவருக்கு பிணை கொடுக்கப்படும் என்றெல்லாம் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லல. அப்ப அதுதான் இவர்கள் தரப்பு பதிலாக இருக்கும். இப்ப நீங்க பேசுவதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்கும் போதே ட்ரையல் நடத்திருக்கலாம். அப்பெல்லாம் அதிகாரிகள் வந்திருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் ஈடி பண்ணாம இப்போ அமைச்சரான பிறகு அமைச்சரா இருக்கிறதுனாலதான் சாட்சிகள் வரமாட்டாங்கன்னு சொல்வதை ஏற்க முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா அண்ணாமலை இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு. அதாவது உச்ச நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி தரப்பு ஏமாத்திட்டாங்க, உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அவர் ஒரு வாதத்தை வைக்கிற வாதம் என்பது அடிப்படைக்கு ஒவ்வாத வாதம். இப்ப உச்ச நீதிமன்றத்தை அவங்க என்ன மறுத்தாங்க? இப்ப திருப்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் பதவியில் இல்லை என்று சொல்லி பணி வாங்கினாங்க, அப்புறம் பதவிக்கு வந்துட்டாங்கன்றதான் அவர் திருப்பி சொல்றாரு. ஆனால் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அவங்க அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என்று தீர்ப்பில் சொல்லப்படவில்லை. அதுக்குத்தான் தெளிவாவே நம்ம சொல்றோம். இப்ப கெஜ்ரிவாலுக்கு தீர்ப்பில் அப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. அவர் முதல்வராக பதவி ஏற்கக்கூடாது, அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இவருக்கு அப்படி எதுவும் இல்லை. அதனால்தான் நாங்க பதவி பிரமாணம் செய்து வைத்தோம், அவரை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டோம். அப்போ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதை நீங்க உச்சநீதிமன்றத்துலதான் அவரை பதவியை விட்டு நீக்கணும்ன்றதை நீங்க பண்ணணும். அப்போ அதில் தான் நாங்க சொல்றோம், அப்படி நீக்க சொல்லுவதற்கு எந்த சட்ட முகாந்திரமும் இல்லை. சட்டத்தின் அடிப்படையில் அப்படி யாரும் கேட்க முடியாது. அதே போல ஒருவரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்புரிமை. அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. நீங்க ஏன் ஒரு அமைச்சரவையில் சேர்த்தீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்போ முதலமைச்சர் பார்த்து யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவரை கூட அவர் சேர்த்துக் கொள்ளலாம். அவர் 6 மாத காலத்துக்குள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுதான் விதி. அப்படிங்கும் போது இவர்கள் எந்த இடத்திலும் இவர் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றித்தான் இந்த இதுக்கு வந்தார் அப்படின்னு அண்ணாமலை பேசி கொண்டிருப்பதெல்லாம் அவருடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு. ஒரு பக்கம் டாஸ்மாக் வழக்கு, அதுல நீதிபதிகள் விழுகிறாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி. செந்தில் பாலாஜி இந்த 2026 தேர்தலுக்குள் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அல்லது அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறார்.
பாஜகவுடைய தலைவர்களை சந்திப்பதற்காக அவர் போயிருக்கிறார் அப்படின்றத முதலமைச்சர் கூட இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது. அப்போ கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் நம்மளால் வெற்றி பெற முடியாது. அதுவே செந்தில் பாலாஜி இல்லை என்றால் அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக நிறைய சீட்டுகளை கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறலாம். குறிப்பா அண்ணாமலை அந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக உதவியோடு வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார். அதற்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டு குறிவைக்கப்படுகிறாரோ அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது கண்டிப்பாக இது வந்து மக்களுடைய அந்த எண்ணம் என்பது, என்ன ஓட்டம் என்பது மிகச் சரியானது. ஏன்னா கடந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் செய்தார்கள். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியாக செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து அவரை களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். அப்போ செந்தில் பாலாஜி களத்துல இல்லைன்னா நம்ம அந்த கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலுக்கு வந்து ஒரு 200 என்கிற ஒரு இலக்கு, 200க்கும் அதிகமான வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போறாங்கன்னா, இப்ப கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 தொகுதிகளை வந்து நம்ம எப்படியாவது எடுத்துட்டோம்னா அவர்கள் திமுகவை இதே அவங்க நினைக்கிற அந்த பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற விடாமல் செய்து விடலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார். ஏன்னா கடந்த முறையே வந்து அதிமுக இன்னைக்கு ஒரு 50-60 இடங்கள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து சென்ற முறை வந்து கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அதே போல கொஞ்சம் வட மாவட்டங்களிலும் கூட அந்த வன்னியருக்காக அவர்கள் கடைசி நேரத்திலே கொடுத்த உள் இடஒதுக்கீடு அவர்களுக்கு ஒரு பலத்தை தந்தது. ஆனால் இந்த முறை வந்து அவர்கள் இது தேர்தலுக்காகவே இதை வேணுமென்றே செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த வன்னியர் மக்களை புரிந்து கொண்டு விட்டார். ஏன்னா உயர் நீதிமன்றமே அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்து, அது வந்து ப்ராப்பரா பண்ணதில்லை அப்படின்றத சொல்லி உயர் நீதிமன்றமே அதை ரத்து செய்து விட்டது. அப்போ இன்றைக்கு வட தமிழகத்தில் அவர்களால் வெற்றி பெற முடியாது. அப்போ கோவை மண்டலத்திலாவது எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம், அதற்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை என்றால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதுவுமே நடக்காது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு முழு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. ஆக அதே போலத்தான் வந்து நீங்க திமுகவில் எந்த தொண்டரையும் வந்து நீங்க களத்திலிருந்து அவங்க அப்புறப்படுத்தி இப்படி ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக ஜெயித்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட கண்டிப்பாக அது நடக்காது. அவர் உள்ள இல்லைன்னா, வெளியே இல்லைன்னா கூட உள்ளே இருந்து கொண்டே இதற்கு மேல் 100 மடங்கு செய்வார். அதைத்தான் அவர் நாடாளுமன்ற தேர்தலிலும் செய்து காட்டினார். ஏன்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த மக்களோடு மக்களாக அவர் களத்தில் நிற்கிறார். உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம், அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வைக்கும் போதே சொல்றாரு, மாப்பிள்ளை இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றாரு. மாப்பிள்ளைன்னு அவர் யாரை சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி சொல்றாரு. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் பழக்கத்துல வெளில பேசுற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்றார். ஆக இப்படி எதிர்முகாமிலே கூட நட்போடு பழகி தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை வைத்திருப்பவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அப்ப இதுதான் அவர்களை அச்சமூட்டுகிறது, கலக்கமூட்டுகிறது. இன்னொன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இன்றைக்கு வந்து எடப்பாடி வந்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிக்க வைப்பதற்கான ஒரு வியூகமா அப்படி? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசின டாஸ்மார்க் வழக்கில் 31 முதல் தகவல் அறிக்கையை இணைத்துதான் அந்த வழக்கு. இதில் 24 அவர் ஆட்சி காலத்து வழக்கு, அதாவது அதிமுக ஆட்சி காலத்து வழக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலமும் அந்த 6 மாதத்துக்கு பிறகு பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் இருந்த காலம்தான் 24 வழக்கு. அப்போ இதிலிருந்து நான் தப்பிக்கணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வாண்டடா போய் அவங்கள்ட்ட வந்து போய் ஐக்கியமாகிறார். அவங்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு இதா இருப்பேன், என்னை வந்து இந்த வழக்குல இருந்து எங்களை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஆக இப்படி இதோடு ஊடாக இந்த மொத்த பழியை வந்து அவர் மேல போட்டு செந்தில் பாலாஜியை உள்ள அனுப்பிடலாம், நான் உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறேன் என்பதை போல ஒரு அந்த டீலுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி போயிருக்கார். நான் இதைத்தான் நம்முடைய முதல்வர் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கார். எங்களுக்கு வந்து மடியில கனம் இல்லை, அதனால நாங்க வழியில யாரை பார்த்து நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில கனம் இருக்கவங்க அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து நீங்க 1.25 வருஷம் உள்ளே இருந்து கொண்டும் கூட செந்தில் பாலாஜி எப்படி போனாரோ அதே கொள்கை நெஞ்சுரத்தோடு தான் வெளியில வந்தார். ஏன்னா இந்த 1 வருஷம் 1.25 வருஷத்துல நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை அவர்கிட்ட நேரடியாவே கேட்டது. அப்போ அப்படி கூட அவருக்கு சபலம் தட்டல. அவர் விலகி போயிருந்திருக்கலாம். விலகி போய் வேறு மாதிரி நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு மராட்டியத்தில் எப்படி அஜித் பவார் தப்பித்தாரோ, எப்படி ஒடிசாவிலேயோ நடந்ததோ, எப்படி வட மாநிலங்களில் வெவ்வேறு இடங்களில் எப்படி நடக்கிறதோ, அதை போல அந்த வழக்கிலிருந்து தாங்கள் தப்பிப்பதற்காக பாஜக பக்கம் சென்று விடுவார் என்று நினைத்துத்தான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீங்க வடக்கில் நடக்கிற வேலை எதுவுமே தமிழ்நாட்டில் பலிக்காது, நான் இந்த பக்கம்தான் நிற்பேன், இந்த கொள்கையின் பக்கம்தான் நிற்பேன்கிறத செந்தில் பாலாஜி உறுதியாக இருக்கிறார். இதை விட 1000 மடங்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவர் இதே போல்தான் நிற்பார். கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் நினைக்கிற அந்த சூழ்ச்சி பலிக்காது.
நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த திடீர் நெருக்கடி, இன்னைக்கு அவசர அவசரமாக டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருப்பதற்கான முக்கிய காரணமே டாஸ்மாக் வழக்குல அவங்க சைடு தான் நிறைய எஃப்ஐஆர்கள் இருக்கு. அதிமுக மாட்டிடக்கூடாது, அதுல இருந்து தப்பிப்பதற்காக தான் இப்ப கூட்டணிக்கே போகக்கூடிய நிலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் முதலமைச்சர் கள்ள கூட்டணி அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு வெளிப்படையாகவே கூட்டணி அப்படின்ற அறிவிப்பை தான் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருப்பது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.